கரண்டா? ஆக்சுவலா கரண்ட்னா என்ன? அது எப்படி ஒயருக்குள்ள டிராவல் ஆகுது? சிம்பிளா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒயர் வழியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அதுதான் கரண்ட். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் பைப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. பைப்புக்குள்ள ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் இங்க கரண்ட். பைப் தான் ஒயர். இதைத்தான் டெக்னிக்கலாக ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த க்ளோஸ் சர்க்கியூட்னு சொல்கிறோம். இந்த கரண்ட் டைரக்ஷன் பேட்டரியோட பாசிட்டிவ், அதாவது ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் லோயர் பொட்டன்ஷியல் டைரக்ஷன் பார்த்து போகும். இதை மெஷர் பண்ண ஆம்பியர் ஆம்ஸ்னு யூனிட் யூஸ் பண்ணுறோம். நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜரில் 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ்னு போட்டிருக்கும். அதுதான் இந்த கரண்டோட ஸ்பீடு. இந்த கான்செப்டை ஒரு கேல்குலேஷனில் பார்ப்போமா? இஃப் 20 கூலும்ஸ் ஃப்ளோ இன் 4 செகண்ட் கேல்குலேட் கரண்ட். அதாவது 20 கூலும்ஸ் 4 செகண்டில் ஃப்ளோ ஆனிச்சுன்னா கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. I இஸ் ஈக்குவல் டு Q/T. 20/4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5 ஆம்ஸ். வோல்டேஜ் புஷ் பண்ணாதான் கரண்டே ஃப்ளோ ஆகும். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கான்செப்ட் புரிஞ்சிருந்துன்னா லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.